அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து. உங்களுடைய ஜாதகத்திலே கடகலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம், உங்களுக்கு இது சமர்ப்பணம். கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறவங்க கற்கடகம் சிம்மம் கன்னி கேதில் மக்கடகத்துக்கு ஏது பலனுங்கிறார். கடகலக்கணம் அவ்வளவு வைக்கானமா பிழைக்கும். அது சந்திரனுடைய வீடா இருக்கிறதுனால மனசு நல்ல ஒரு பிரகாசமான மனசு. அந்த கடகலக்கணத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு சில சில தானங்கள் கொடுத்தா அந்த கடகலக்கணத்தினுடைய வாழ்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதனால என்னைக்காவது ஒரு நாள் கடகலக்கணக்காவது தானம் கொடுக்கணும். அந்த தானத்தை நதியில போய் நின்றுதான் கொடுக்கணும். ஏன்னா அது நீர் ராசி. சில பரிகாரங்களை எந்தெந்த இடத்துல கொடுக்கணுங்கிற சில விதிமுறைகள் இருக்கிறது. கடகம் என்பது நீர் ராசி. அதனால ஓடும் நதியில போய் நின்றுதான் நீங்க அந்த தானம் கொடுக்கணும். அது கொடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். அப்போ ஒரு தாம்பூல தட்டுல தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம், மாலை, பூவு, காணிக்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேஷ்டி துண்டு இல்ல புடவை, இது எல்லாத்தையுமே வச்சு திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணிக்கு மேல 7 மணிக்குள்ள சந்திர ஓரை என்னைக்கு வருதோ அந்த டெய்லி வரும் திங்கக்கிழமை அன்னைக்கு அன்னத்தன்னைக்கு போய் ஓடும் நதியில ஒரு பாதத்துல போய் அங்க நின்று அந்த கிழக்கு முகமா சூரிய நமஸ்காரம் பண்ணி, நான் இந்த கடகலக்கணத்துல என்னோட தாய் பெத்து கொடுத்தாங்க, அந்த தாயுடைய கருவறை தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அது நிவர்த்தியாகி இந்த பூலோகத்துல எனக்கு எல்லா யோகங்களும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு யார் அதை தானம் வாங்குறன்னு சொல்லி சம்மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க கொண்டுட்டு போய் அவங்களையும் தண்ணிக்குள்ள நிறுத்தி இந்த கடகலக்கணத்துல பிறந்த லக்ன தோஷங்கள் எது இருந்தாலும் நிவர்த்தியாகி அங்கிருந்து என்னுடைய வாழ்க்கை சிறப்பா வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மனநிறைவா இருக்கக்கூடிய வேலையை அவங்களுக்கு அப்படியே நீங்க தானமா கொடுத்துறீங்க. அந்த தானமா கொடுக்கும்போது அவங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு உணவு அதுல இருக்கணும். அதுல தட்சண தானியங்கள் இருக்கணும். 9 நவகிரக தானியங்கள் அதுல இருக்கணும். 9 கிரகங்களுடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கணும். ஒரே தாம்பூல தட்டுல எல்லாத்தையும் வச்சு அந்த ஓடும் நதியில கொண்டு போய் நின்று சலசலசலன்னு அருவி மாதிரி தண்ணி ஓடுற இடத்துல நின்று கொடுத்தால் அது நீர் ராசி சாட்சியாக அந்த லக்ன தோஷம் நிவர்த்தி ஆயிடும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. எளிய பரிகாரம். அந்த தானம் கொடுத்ததுல இருந்து உங்களுடைய தோஷம் நீங்கும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் தீருமா. அதாவது தானங்கள்ல சிறந்தது நிறைய இருக்குது. அப்ப தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா, தீர்வுன்னு எந்த புக்கிலையும் போடல. அப்ப நம்ம கொஞ்சமாவது தீர்த்துக்கணும்னா இந்த தானத்தை நம்ம கொடுக்கணும். இது தாராளமா நீங்க செய்யல, உங்களுக்கு அது எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்வாதாரம். அதனால நீங்க கண்டிப்பா இந்த கடகலக்கணத்துல பிறந்திருக்கிறவங்க நீர் ராசி பரிகாரம் கட்டாயம் செய்யணும். இதை செய்தாலே போதும். உங்க ஓடுற நதிகள் உங்க ஊர் பக்கத்துல இருக்கும். அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இல்லாதப்பட்டவங்க தானம் வாங்குவாங்க. தானம் யார் வாங்குவா? நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றவங்க அவங்ககிட்ட இல்லைன்னா அவங்க வாங்குவாங்க. அவங்கள கேட்டு அவங்க மனம் சம்மதிச்சதுக்கு அப்புறம் கொடுங்க. கட்டாயப்படுத்தி கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது சம்மதிச்சதுக்கு அப்புறம் இது ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேளுங்க. கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களை கூட்டிட்டு போய் நதியில் நின்று பிரார்த்தனை பண்ணி உங்க பெத்த தாயை நினைச்சு, உங்க தந்தையை நினைச்சு, உங்க குலதெய்வத்தை நினைச்சு, இந்த கடகலக்கணத்துல நான் பிறந்ததுக்கு என்னுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கர்மங்களும் நிவர்த்தி ஆகணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குங்க. என்னுடைய தானம் நான் கொடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நான் கொடுக்க போறவங்களும் நல்லா இருக்கணும், தானம் வாங்கினவங்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்குங்க. ஏன்னா நம்மளால அவங்க வாங்கினா பாதிக்குன்னு நினைக்க வேண்டாம். அது வாங்க பிறந்ததால் வாங்கித்தான் தீரனவங்க. அதனால அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்குத்தான் முதல்ல அவங்ககிட்ட கேட்டுக்கிறோம். சரிங்களா? இதை நீங்க செய்து பாருங்க. உங்க ஜாதகத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதை நீங்க தாராளமா செய்யுங்க. உங்களுக்கு ஒரு மன வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும் என்று சொல்லி இந்த சுப மாரிமுத்து பிரசன்ன ஜோதிடர் திருப்பூரிலிருந்து அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.